ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 6 இன்னைக்கு தினம் சனி பிரதோஷம். ஒரே ஒரு நார்த்தங்காய் உங்கள் கையில் இருந்தால் போதும். சிவபெருமானோட அருளை பெற்று கட்டுக்கட்டாக பணம் உங்கள் வீட்டில் சேரும், குடும்பம் செழிக்கும். சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாளில் ஒன்று தான் பிரதோஷம். அதுலேயும் பிரதோஷங்களில் சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு காரணம், ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம மேற்கொண்டா, விரதம் இருந்து கடைபிடிச்சா பல வருஷம் சனி பிரதோஷத்தை கடைபிடிச்சதுக்கான பலன் கொடுக்குமா. அத்தகைய அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானோட அருளை முழுமையாக பெறறதுக்கு நாம் சில சூட்சும பரிகாரத்தை செய்யலாம். அது என்ன சூட்சும பரிகாரம், அதுவும் நார்த்தங்காயை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட பாவங்கள் கர்மாக்கள் தீர்ந்து சிவபெருமானோட அருளை முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு வழிபாடு. சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷ நாளில் நம்ம வழிபடும் போது நிச்சயமாக நம்மளோட தோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் வாழலாம். அதில் சந்தேகமே கிடையாது. பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது ஒன்று சிவபெருமான், இன்னொன்று நந்தி தேவர். சிவபெருமானுக்கு பூஜை அலங்காரங்கள் எப்படி நடக்குதோ அதே அளவுக்கு நந்தி தேவருக்கும் பிரதோஷ தினத்தில் ரொம்ப விமர்சையாக நடக்கும். நம்மளோட சேனல்லையே பிரதோஷ தினத்தில் நந்தி தேவருக்கான அபிஷேக பொருட்கள் என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கோம். பிரதோஷ தினத்தில் நம்ம நந்தி தேவரை வணங்கினா நந்தி தேவர் மூலயமா சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைக்குமா. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நார்த்தங்காய் பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரதோஷ வேளையில், அதாவது 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போது ஒரு நார்த்தங்காயை நந்தி தேவருக்கு அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க. நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. நம்ம வாங்கி கொடுத்த நார்த்தங்காயில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நாம் என்ன விஷயங்கள் சொல்கிறோமோ, என்ன விஷயம் வேண்டிக்கிறோமோ அந்த விஷயத்தை நந்தி தேவர் அப்படியே சிவபெருமான் கிட்ட சொல்லுவாராம். சிவபெருமானும் நந்தி தேவர் பேச்சை கேட்டு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. நார்த்தங்காய் எல்லா சீசன்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கிடையாது. பிரதோஷ நேரத்தில் அபிஷேகத்துக்கு, நந்தி தேவருக்கான அபிஷேகத்துக்கு நம்ம நார்த்தங்காய் வாங்கி கொடுக்கலாம். சரி, ஒருவேளை உங்களுக்கு நார்த்தங்காய் கிடைக்கல, வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக எலுமிச்சையை வாங்கி கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு இந்த நார்த்தங்காயும் எலுமிச்சையும் ஒரு புளிப்பு மிகுந்த கனி மாதிரி தெரிஞ்சாலும் பல மருத்துவங்களும் மகத்துவங்களும் நிறைந்த பொருள் தான் இந்த நார்த்தங்காய். அப்பேற்பட்ட நார்த்தங்காயை நீங்கள் பிரதோஷ தினத்தில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக உங்கள் கையில் வாங்கி கொடுங்க. பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு போயிட்டு சிவபுராணம் படிக்கலாம், கோயிலை சுற்றி வலம் வரலாம், ஒரு 4 பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதை விட முக்கியமானது, நீங்கள் பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோபுர தரிசனம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், அதுவும் பிரதோஷத்துக்கு போகிறோன்னா நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு இதர தெய்வங்களையும் வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் முக்கால்வாசி பேர் கோபுர தரிசனம் பண்ணுறதே இல்லை. மறக்காமல் கோபுர தரிசனமும் பண்ணுங்கள். அதுவும் பிரதோஷ வேளையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.